அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமைக் கழகத்தில் 5வது நாளாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கடந்த 2ஆம் தேதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தாம் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கழக பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டங்கள் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று 5வது நாளாக ஆலோசனை நடத்தினார். இதற்காக தலைமை கழகத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி சின்னம்மாவை வரவேற்றனர். இதனை ஏற்றுக்கொள்ளும் விதமாக சின்னம்மா கையசைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர், கோவை மாநகர், கோவை புறநகர், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இம்மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூராட்சி மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் செயலாளர்கள் ஆகியோரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுடன் மாவட்ட கழக நிர்வாகிகள், செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனித்தனியாகவும் குழுவாகவும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மாலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்.